கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. கார்த்திக் கிட்ட வந்து வாக்குமூலம் கொடுக்க போகிறாப்புல நம்ம ரவுடி வந்து ரம்யா வேறு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து சங்கர் வந்து இப்போ செம கடுப்பில் வந்து அவர் அடிக்கிறாப்புல. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவங்க மட்டும் பேசாமல் போயிட்டுருக்காங்க, அவங்ககிட்ட எதுக்குடா வம்பழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சார் நான் எதுவும் வம்பளுக்கல, எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க தேவையில்லாமல் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா எந்த ஏரியாடா நீ அப்படின்னு அடிக்கிறப்ப கரெக்டாக வந்து பேக்கெட்லேருந்து அந்த பொருள் வந்து காய்கறி வெட்டுற பொருள் வந்து கீழே விழுந்துருது. விழுந்தோன்னா பார்த்தீங்களா சார் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் வச்சுருக்கான், இவனை பார்த்தா எனக்கு என்னமோ பெரிய நிறைய கேஸில் மாட்டுவான் போல், முதல்ல வந்து இவனை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டு விசாரிங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப, அதுவும் கரெக்டு தான். இல்லைன்னா சாமானிய நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து யாரும் கையில் பொருளெல்லாம் இப்படி வச்சுக்க மாட்டாங்க, இவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குன்ட்டு தான் வந்தேன், கரெக்டாக வசமாக சிக்கிட்டான், ஜீப் எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பிடிச்சி ஏற்றிடுறாங்க. ஏற்றினப்போ வந்து பாக்கெட்டில் வந்து கை நிறைய காசு ரம்யா கொடுத்துருந்த காசெல்லாம் வேறு இருக்குது. அதோட வந்து உள்ள ஸ்டேஷனுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. ஏதுரா இவ்வளோ காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இல்லை சார் நான் வேலை செஞ்சுருந்தேன், அது வந்திருக்கு, அதுக்கு எனக்கு கொடுத்தாங்க முதலாளி. ஓ முதலாளி யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப பார்த்தா ஃபோனில் வந்து ரம்யாவோட பேர் இருக்குது. ரம்யா பேர் இருக்குது, இருங்க சார் நானே பேசி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ரம்யாவுக்கு வந்து ஃபோனை போட்டு பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்ம ரவுடி இன்ஸ்பெக்டர் முன்னாடியே. அப்போ வந்து இங்கே பாருங்கள் மேடம், நான் வந்து இப்போ மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல இருக்கேன், இந்த காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு என்னை விசாரிக்கிறாங்க, அது கூட கையில் வேறு பொருளோடு இருக்கேன், என்னையா இப்படி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து ஆகணுமா, வந்து தான் ஆகணும் மேடம், இல்லைனா என்னால் உண்மையை சொல்கிற மாதிரி ஆகி போயிடும், அதனால் என்னை எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னை வந்து வெளியில் எடுத்துருங்க அப்படின்னோடனே, உன்னை ஊரை விட்டு போக சொன்னால் எங்கே வந்து என்னை நிப்பாட்டி வச்சுருக்க, இதெல்லாம் எனக்கு தேவை தான் பாரு, நான் வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் ரம்யா வந்து கிளம்புறாங்க. அதே சமயம் சங்கர் வந்து இந்த பக்கம் வந்து ஃபோனை போட்டு கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, கார்த்தி எங்கே இருக்க கார்த்தி அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அப்படின்னோன்னா, நீ வீட்டுக்கு முதல்ல போயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோன்னா, இல்லை உங்கள் அண்ணிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ஒருத்தன் வந்து வம்பழுத்துட்டு இருந்தான், அவனை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி இந்த நான் ஸ்டேஷனுக்கே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துரு அவங்கள அப்படின்னு சொன்னோன்னே, கொஞ்சம் பதற்றத்தில் இருப்பாங்க, ஒரு தடவை ஆறுதல் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் கார்த்தி நானும் அத்தையும் வந்துட்டு இருந்தோமா, வந்துட்டு இருக்கப்போ வந்து வேணுன்ட்டே என் மேலே ஒருத்தன் இடித்தான். என்னது இடித்தானா? ஆமாம் அவன் இடித்தது பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னோடனே, மீனாட்சி வந்து அங்கே அடையாளம்லாம் கரெக்டாக சொல்கிறப்ப சுருளாக இருந்துச்சு, தாடி கொஞ்சம் குருடாக இருந்துச்சு, அவன் கையில் வேறு ஒரு பொருள் வேறு காய்கறி வெட்டுற பொருள் வச்சுருந்தான் அப்படின்னோடனே கரெக்டாக கார்த்திக் வந்து ஒரு யோசனை வருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னோன்னா, தீபா கிட்டேயும் இதே மாதிரி தான் ஒருத்தன் வந்து வம்புழுத்தானே அப்படின்னு கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போ வந்து எங்கே இருக்காப்புல அப்படின்னா, சங்கர் வந்து பிடிச்சி வச்சிருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு ஃபோன் பண்ணி, அவனை விட்டுறாத, யார் சொன்னாலும் நான் வந்துகிட்டே இருக்கேன், ஏற்கனவே தீபா கிட்ட வந்து இதே மாதிரி ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருக்கான், அவனா இவன் தான் அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் இவனை வந்து உள்ளே தூக்கி வைக்கிறேன்னு உள்ளே தூக்கி வச்சுட்டு தாப்பா போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணுறது, எதுக்கு சார் என்னை விசாரிக்க வந்தீங்கன்னா அதோட விட்டுற வேண்டியதானே, எதான் என் முதலாளி வரேன்னு சொல்கிறேன், வரட்டும் அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக் இங்கே வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுது கார்த்திக்கு. சங்கர் இவன் தான் வந்து தீபா கிட்ட வந்து இந்த மாதிரி வம்புழுத்தவன், இப்போ அன்னிக்கிட்டையும் வச்சுருக்கான் அப்படின்னா, இவன் வந்து வேறு ஏதோ ஒரு மோட்டிவோடு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, முதல்ல இவனை நல்லா விசாரிக்கணும், மரியாதையாக உண்மையாக சொல்கிறியா இல்லையா, என்னமோ வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி நீ வந்து பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னோடனே, சார் அவர் ஏதோ தெரியாமல் சொல்கிறாரு. யார் அவர் தெரியாமல் சொல்கிறாரா, நானே இப்போ பார்த்துருக்கேன் கையில் பொருள் இருக்குது, நீ அவங்ககிட்ட வம்புழுத்திருக்க, இப்போ இவங்ககிட்டையும் வம்புழுத்திருக்க, என்ன விஷயம் மரியாதையாக சொல்லு அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ரம்யா வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனோன்னா வந்து என்ன கார்த்தியும் இருக்கான், அந்த இன்ஸ்பெக்டர் வேறு இருக்காங்க, இவன் வேறு உளறிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. டக்குன்னு கார்த்தி ரம்யாவை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.